சாண்டல்வுட்டுங்களா? ஓகே. எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லா துணி யூஸ் பண்ணுறது எக்ஸ்பிரஸுங்க சார். ஏதாவது ஃபங்க்ஷன் போயிட்டு வருவீங்களா, ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி தர்றது. சரிங்களா. சிந்தட்டிக் வந்து பாலிஷ் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணுறது சிந்தட்டிக்குங்க. சரிங்க. பல்கினா ஹெவி மெட்டீரியல் பெட்ஷீட்டுங்க. பெட்ஷீட் வந்து இதில் 3க்கு மேலே போடக்கூடாது. வெயிட் அதிகமாக இருந்தால் 2ங்க. ஏன்னா தண்ணியில் முங்கி எடுத்தால் 3 மடங்கு வெயிட் அதிகமாகும். உள்ளன்ஸ் வந்து சொட்டர் டைப்பு, அந்த குல்ட்டு இது மாதிரி இருந்தால் உள்ளன்ஸுங்க சார். சரிங்க. ஸ்பின் ட்ரைனா புளிஞ்சு மட்டும் தான் கொடுக்கும். ரென்ஸ் அண்ட் ஸ்பின் அலாசி புளிஞ்சு கொடுக்கும். மற்ற எல்லாமே வாஷ் பண்ணி அலாசி புளிஞ்சு கொடுத்துரும். ஸ்பின் வந்து புளிஞ்சு மட்டும் தான் கொடுக்கும். நீங்கள் வெளியே துவச்சி அலாசிட்டீங்க எனக்கு புளிஞ்சு தரணும், புளிஞ்சு மட்டும் கொடுக்கும். சரி. இது வந்து அலாசி புளிஞ்சு கொடுக்கும். எனக்கு வெளியே துவச்சிட்டிங்க அலாசி புளிஞ்சு தரணும், அலாசி புளிஞ்சு கொடுக்குங்க. சரி. மிக்சடு மாடல் ஸ்டீம் மாடலுங்க. மிக்சடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து போகிறது மிக்சடுங்க. இந்த நாளில் மட்டும்தான் ஸ்டீம் வைக்க அப்ளை பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிடுறேன். மிக்சடு வந்து எல்லாமே கலந்து போகிறது. உங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? 3 பேருங்களா? நீங்கள் 2 நாளைக்கு ஒன்று வாஷ் பண்ணிக்கலாம். 6 பேர் துணி உள்ளே போடலாங்க. சரிங்களா. அது வந்து மிக்சரில் போட்டுக்குங்க. காட்டன் வந்து ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் வேஷ்டி, காட்டன் சாரீஸ் அந்த மாதிரிலாம் காட்டன் நார்மலுங்க. ஹைஜீனிக்னா சாஃப்ட் கிளாத்துங்க. காட்டன் ஜீனு, ஜெர்சி கிளாத்து அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஹைஜீனிக்குங்க. பேபி வேர்னா குழந்தைகள் துணி. காட்டன் எக்கோ ப்ளஸ்னா மெத்த விரிப்பு ஸ்க்ரீன் துணி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மெல்லிசாக கிளாத்தெல்லாம் காட்டன் எக்கோ ப்ளஸில் போட்டுக்கலாம். கடல் வாஷ்னா ஸ்டோன் வச்ச சாரீஸ், எம்ப்ராய்டிங்கு, அதை விட்டு போகிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பட்டு சாரீஸ் அந்த மாதிரினா கடல் வாஷுங்க. சரிங்களா. ஓகே. இந்த பக்கம் வந்துருங்க. ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். ப்ரோக்ராம் கோசமே வந்துருக்கும். டெம்பரேச்சர் வேணுன்னா ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதில் வந்து எக்ஸ்பிரஸில் வந்து 40 டிகிரிக்கு மேலே தாண்டாதுங்க. இதே நீங்கள் வந்து காட்டனில் மட்டும்தான் 95 டிகிரி வரைக்கும் வைக்க முடியும். சரி. 95 டிகிரி வரைக்கும் வரையும். இந்த 95 டிகிரி வச்சு பாலிஷ் உள்ளதுக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுருங்க ஆரம்பிக்கும். சரிங்களா. அதனால் டெம்பரேச்சர் வந்து ப்ரோக்ராம் கோசரமாக விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ஸ்டீம் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இது ஸ்டீம் இதில் மட்டும்தான் வரும். இந்த இதோட ஸ்டீமோட சிம்பிளுங்க. இந்த 4 மட்டும் தான் ஸ்டீம் அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்கள் மிக்சர் வச்சுக்கிறீங்க, நார்மலாக 1.25 மணி நேரம் ஓடுது. ஸ்டீம் வேணும்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 2:20 ஓடுங்க. இல்லை எனக்கு ஸ்டீம் தேவையில்லைங்க, எண்ணெய் வச்சுக்கலாம். ஸ்டீம் வேண்டாம் எனக்கு 30 டிகிரி செல்சியஸ் வச்சிங்கன்னா 1:20 வந்துடும். ஒரு நிமிஷம் 30 டிகிரி செல்சியஸ் வச்சா டைம் வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடுங்க. இது எப்படி வாட்டர் ஃபோர்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இது 1.25 மணி நேரம் வந்துடும் உங்களுக்கு. 1:29 வந்துருச்சுங்களா. இதுக்கு மேலே டைம் குறைக்க முடியாதுங்க. சரிங்களா. அவ்வளோதாங்க. இது வந்து ஆன் ஆஃப் பட்டனுங்க. இது வந்து ஸ்டார்ட்டு. இப்போ ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிட்டீங்க, ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா மிஷின் ரன் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா. இன்னொன்று அப்படியே கீழே வந்துடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து இங்கே தான் பிடிச்சி இழுக்கணும், இங்கே பிடிச்சி இழுக்கக்கூடாது. மேலே இங்கே சைடில் எதை பிடிச்சி இழுக்கணும், ஏன்னா இங்கே தான் டோர் லாக் இருக்குது. சரிங்களா. இங்கே தான் பிடிச்சி இழுக்கணும், இங்கேயே பிடிச்சி இழுத்துறாதீங்க. இழுத கொஞ்ச நாளில் டோர் வந்து இதை பெண்டாக ஆரம்பிச்சிடும். இங்கே பிடிச்சிடுங்க. உள்ளே வந்து துணி வந்து போட்டது ஒரு கை போகிற அளவுக்கு கேப் வேணுங்க சார். சரிங்களா. 75% துணி போடணும், 25% கேப் இருக்கணும். சரிங்களா. சரிங்க. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா டோர் வந்து ஓப்பன் ஆகாது. சரிங்களா. அதுக்கு வந்து கீழே இந்த இருக்குது பார்த்தீங்களா. சரி. இழுத்துட்டுங்க. உள்ள அந்த வெள்ளை கலரில் ஒரு இது இருக்கும், அந்த தெரியுதுங்களா மேலே. ஆமாம். அந்த வெள்ளை கலர் பிடிச்சி இழுத்திங்கன்னா மட்டும் தான் டோர் ஓப்பன் ஆகும். கரண்ட்டு போனால் அதே வந்துடும், சடனாக மட்டும். சரிங்களா. ஏதோ டவுட்னா கூப்பிடுங்க அந்த டைமில். அவ்வளோதான். டெமோ அவ்வளோதாங்க. ஏன்னா எப்பவுமே 2-3 டைம் சொல்லுவேன் உங்களுக்கு. நீங்கள் வீடியோ போட்டுருந்தங்காட்டி அதை பார்த்தே புரிஞ்சுக்கலாம். இது வந்து லிக்விடுங்க. சரி. இது கம்ஃபோர்ட்டு. ஓகே. இது வாட்டர். இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ வாஷ், அதாவது வந்து தண்ணி நினைக்கிறக்கா துணி நினைக்கிறக்கா தண்ணி வரும். இதில் நீங்கள் எதுவும் போடக்கூடாது. லிக்விடு, கம்ஃபோர்ட்டு, அவ்வளோதாங்க. ஓகே. சரிங்களா. டேப் எப்பவும் ஆனில் தான் இருக்கணும். சரி. டேப் க்ளோஸ் பண்ணக்கூடாது. உங்கள் ப்ளக் பாயிண்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மிஷினை வந்து இது பண்ணணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மிஷின் துணி எடுக்கணும், வெளியே எடுக்கணும். சரிங்களா. அங்கே மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இது டேப்பு ஆன்லேயே இருக்கும். சரி. ஓகே. டெமோ அவ்வளோதாங்க. இப்போ அவுட்லெட் பைப்பு வந்து எப்படி எதில் அவுட்லெட் நீங்கள் இப்போதைக்கு பாத்ரூம் தான் விடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கே வச்சிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லை எக்ஸ்டர்னல்ஸோட போட்டு இங்கே ஓடுற மாதிரி இருக்கும். இல்லை அதெல்லாம் நம்ம எங்கே கனெக்ட் பண்ணால் தான் நாங்களே எப்படி கனெக்ட் பண்ணுறது? இதுங்க சார் கனெக்டாக தான் இருக்குதுங்க. கனெக்டாக தான் இருக்குங்களா. இது உள்ள இது எடுத்தால் தான் வருங்க. இது அவுட்லெட்டுங்க. சரி. ஓகே. அது ஒரு வீடியோ ஆன்ல தான் இருக்குது, அப்படியே காமிச்சிங்க. இது அவுட்லெட்டு. இது அவுட்லெட்டுங்க. கனெக்டில் தான் இருக்குது. இதை மட்டும் எடுத்து நீங்கள் இதுக்கு பைப்புக்குள்ள விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதாங்களா. ஆஃப் பண்ணிக்கலாம்.